சிற்றூரிலே ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சாந்திக்கு மகளாக அமுதா அமுதா என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் வீட்டுல தாத்தாவும் அம்மாவும் காத்து கொண்டிருப்பாங்க. போயிட்டு அவங்களை பார்க்கணும். நான் வரேன். தாத்தா இந்த அமுதா பொண்ணு எங்க தான் போறா எங்க தான் வரா ஒரு பெத்தவு கேட்கறது கிடையாதா? ராந்தல ஆட்டம் கிடையாது, வாழைப்பந்தல் தான் ஆட்டம். அப்படிதான் இருப்பா. அவளை கேட்க கூடாது யாரும். காலை வலிப்ப கை வச்சு பாரு என்ன நடக்குது பாரு. உள்ள போய் மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்க கத்தி வச்சு வெட்டுருமா. இங்கன்னா கடை வெட்டாங்க தாத்தா. உங்களுக்காக எவ்வளவு அறுபது கேஜா மாலை இப்படியே போடுவாங்க. மாலை கழுத்து கூட கொண்டு வந்தேன். சரியா குனிய மாட்டேங்கிறீங்க. நான் குனிவா குனிலாம் பரவாயில்ல, நானே போடுறேன். போடு தாத்தா. அமுதாவை வாழ்த்துங்க தாத்தா. நீ எப்படிலாம் வாயின்னு நினைக்கிறியோ அப்படிலாம் வாய் ஊஞ்சாவு கொடுத்தான். சரி தாத்தா. மாட்டக்காரி நிக்கிறா பாரு. ஐயோ அம்மா மறந்து போயிட்டு அம்மா பார்க்கலாமா? அம்மா தாத்தா தாத்தா நீ தாத்தா இருக்கிறேன். செத்து விட்டு தாத்தா கீழே கூட யாரும் சாவாங்களா? வயசான காலத்துல கீழே பொட்டு போயிடாதே. அம்மா அடிக்க வர நீ பார்த்து சும்மா நினைக்கிறீங்க. உனக்கு என் மேல பேசவே இல்லை. அம்மா வேற கையில நீட்டா வச்சுருக்குறாங்களா? அடிக்கிறதுக்கு முன்னே ஐவரை வச்சு நீ வீட்டு கொளுத்து விடுறியா? நீட்டா பெருசா பஜாரி பேசலாம் போடுறா. அது வேற நீட்டா மணிக்கு தாங்க நீட்டாக்குது மொட்டையாக்குதுலாம் பேசக்கூடாது. கையில வேற அம்மா நீ சாப்பிடுறீங்க போது அம்மா அடிக்க வர நீ குழந்தை மேல கை வச்சு செத்துருவோம். 150 ஆடு வித்து குழந்தை வளர்த்து வச்சுக்கிறேன். அதை அச்சா என் கண்ணில் அடிக்கிற மாதிரி தெரியுமா? என்ன அச்சா நீ பஞ்சாயத்துக்கு வரீங்க? வீட்டுல இருக்கிற வெள்ளம் வயசான காலத்துல நான் செய்யறேன். உன் தலையை வைத்து வேலை செஞ்சேன். நான் என் பேத்தி செய்ய சொல்றேன். விட்டு தூள மாட்டோம், எதிர் விட்டு மோள மாட்டோம், சுத்தி வர்றாரு. எதிர் விட்டு மோளை ஏத்துமா ஆச்சு கீசிடாத. என்கிட்ட கொடுங்க, நான் கீசி தரேன். உங்களுக்கு ஏசறமா மாத்து கீழ முதல்ல உன்னோருக்கு இது உள்ள நாளைக்கு கீக்கு பிள்ளை இத வந்து கேக்குறானா? யார யாரவா என்ன கேட்டா கேட்காத பின்ன மலை உச்சில போய் வீண் சாவு பண்ணி அப்போ அப்படியே கம்முன்னு விட்டுருக்கணும். உன்ன பெருமைச்சு நடந்துக்கு நான் நாய் உனக்கு கேட்க என்ன பண்ணிட்டாங்க? அதான் அப்பனே வாடா போடா கூட கூப்பிடலாம். தப்பு நீதான், எல்லாத்துக்கும் காரணம் நீ நீதான். பேசவே தான் நான் பேசினேன். அது பெருமைச்சு மாதிரி பேசணும். சைடுல நீ அடிக்கிற பேசினே இருக்கும்போது கேப் வச்சா கொஞ்சம் அடிச்சுனே இருக்கிறீங்க. மென்டல் ஆகி ஓட்டுருவோம் நான். அது ஆயிட்டேன் தலை பிச்சுன்னு போவாத்தாங்கிறேன். ஏமா குழந்தை போற மாமியார் வீட்டு தான் போய் கஷ்டப்பட போகுது. ஆட்டா வீட்டுல இருக்கும்போது சுதந்திரமா இருக்கட்டுமே. இந்த வேலை கத்துட்டு போறாதான் அங்க போய் நல்ல பேர் எடுக்க முடியும். எந்த சக்காலத்தி வளர்த்தா என்ன தான் கேட்பாங்க. எந்த என் சக்காலத்தி வத்தானு எந்த என் சக்காலத்தியோ என் பேச்சு கேட்க முடியாது. நான் எழுத்து பச்சுக்கிறேன். யாராண்டு எப்படி பேசணும் எந்த வேலை எப்படி செய்யணும் அவங்களுக்கு தெரியும். சும்மா குழந்தை என்ன நேரமும் குறை சொல்லிக்கணும். பச்சுட்டா போதுமா பின்னா ஆமா சும்மா குழந்தை குறைச்சல போய் சாப்பாடு செய்ய போ. என்ன அனுப்பிச்சுடு. நான் அருமை அடுப்புலயே சாவறேன். ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன். செய்ய மாட்டான். அதான் சிலிண்டர் வாங்கி வச்சிருக்க பாரு. போ மம்மி ஏய் மம்மி ஏற்கனவே அம்மி மாரி இருக்குது. அது போய் மம்மின்ற தாத்தா. அம்மா அப்படி சொல்லாதீங்க. மம்மி சமைக்க போறீங்க. எனக்கு பிடிச்ச அந்த கிள்ளு மிளகா சாம்பார் வாழைக்கரோட தொக்கு செஞ்சு வைக்கிறீங்களாம்மா? அடி பாய் முண்டை வாழைக்கரோடு வாங்கி அடியா. ஐயோ சந்தைக்கு போன ஈரமானதுன்னு கம்முன்னு வந்துட்டேன். எனக்கு வாழைக்கரோடு தான் வேணும். வாழைக்கரோடு தான் வேணுமா? ஆமா. நான் என்ன பண்ணுவேன்? வாழைக்கரோடுமா வாழைக்கரோடு இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த இரும்பு பொட்டி இல்ல அங்க 4 மூஞ்சில் சுத்திக்குது பாரு. அதை புடிச்சு சுட்டு வை தாத்தா. மூஞ்சில நல்லா இருக்காது. மொரன்னு இருக்குண்டியே. யாரையாவா? எனக்கு வாழைக்கரோடு வேணும். சீக்கிரம் வாங்கி கொடு. கருவேடு தான் பொறன்னு இருக்கும். மூஞ்சில மொரன்னு இருக்கும். ஐயோ அது வனா பயமா இருக்குது. பயமா இருக்கா? சேர்ந்து சுத்துறே அவளுக்கு மூஞ்சி வரைச்சு வைக்கிறேன். பெருசடி எனக்கு பெருசடி சொல்லுவாங்க. வாமா வாட்டகா
அடிக்க அருள்தே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாங்க திட்டுறாங்க என் மேல உங்களுக்கு பாசமே ஏமா ஒரே ஒரு குழந்தை கருவேப்பிலை கொத்தாட்டு கண்ணுக்கு கண்ணா வளர்க்குது வயசுக்கு வந்த பொண்ணு போய் கை நீட்டி அடிக்கலாமா? அடிக்கிறாங்க. என்ன பெத்தவு கொஞ்சம் கூட தெரியாது. ஓடியா பெத்தவு எதுக்கு அடிக்கூடாதுன்னு பாத்துக்கிறேன் ராஸ்கோல். என்ன நேரமா தமட்ட மாடு மாதிரி ஆம்பளை பசங்களா சுத்திக்கிறீங்க. தாத்தா நான் எப்ப ஆம்பளை பசங்க சுத்தி பாத்துக்கிறேன். நான் கொட்டாவில பாத்துறேன். டீயை தத்து குத்துற அவர் மாமா மாமா அண்ணன் உள்ளே தாவ காட்டிக்கிறாரு அவரு. அவரு எங்க அத்தை வீட்டுக்கார மாமா அவரு. உண்மைதான். யாரு? கோயில் பக்கத்துல தெரியுமா போயிருக்கேன். அது மாரி தெரியாதவங்களாம் பேசக்கூடாது. சேத்தானா தெரியும். யாரு? கேட்டு மாமா மாமா அத்தை வீட்டுக்கு தானே பாரு நல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு வந்து போன்னு சொல்லியிருக்காரு அவரு. கோயிலுக்கு பக்கத்துலவா? அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சியா? அவரு தான் வந்து முன்னாடி சொல்ல நான் அப்படி கேட்கிறேன். அப்ப இந்த வேலை தான் ஓடிங்குது உள்ள உனக்கு. ஐயோ அம்மா மறுக்க தாத்தா என்ன பண்ற போறேன் பாடிங்க. தாத்தா பார்த்துட்டாரு இறக்கத்திலே சுத்த பிள்ளை காண்டால் தான். ஐயோ பெரிய மனுஷன் பார்த்து அவனை பெரிய மச்சிட்டே சொல்லாத. அவன் சேஷ்டெல்லாம் எனக்கு தான் தெரியுதுப்பா. நான் ஆம்பளை பசங்க சுத்ததே கிடையாது. நீங்க என் மேல பழி வீண் பழி போடுறீங்க. ஒரு பெத்தவங்க திட்டுறாங்க ஒரு பொண்ணு அடிக்கிறாங்கன்னா தம் பொண்ணு கெட்டு போறதுக்காக எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க. போற மாமியார் வீட்டுல நம்ம பொண்ணை யாரும் ஒரு சீனு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திட்டம் பண்ணி வளர்ப்பாங்க. அதெல்லாம் இந்த காலத்து பசங்க எங்க எடுத்துக்கிறீங்க? சரி தாத்தா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நீ பொறுப்பா நடந்துக்கணும். தாத்தா பொறுப்பு என்ன தாத்தா செய்யணும்? நாட்டார்கள்ல போய் 6 கிலோ பருப்பு வாங்கி வரணும். இந்த ஊர்ல கடையே எங்க இருக்குன்னு தெரியல. இதுக்கு தான் உன்னை அடிக்கிறது. இதுதான் உன்னை அடிக்கிறது. நீ தான் சொன்ன பொறுப்பு வரணும். என்ன பண்ண தெரியுமா? உனக்கு முக்கியமான வேலை வைக்க போறேன். முக்கியமான வேலையா? ஆமா. என்ன வேலை தாத்தா சொல்லுங்க. இதுக்கு ஆயா தான் காட்டு கஞ்சியை தந்து கொடுத்துருந்தா. ஆயாவுக்கு உடம்பு முடியல பெட்ல சேர்த்துட்டு இருக்கிறேன். பாட்டிக்கு என்னாச்சு தாத்தா? ஆயாவுக்கு சீதா பேதி. ஏன் ராமர் பேதி ஆகலையா? சீத பேதியா? சீத பேதி. ஓ பாட்டிக்கு லூஸ் மோஷன் சொல்றீங்களே தாத்தா? அதே மோசம் தான். லூஸ் மோஷன் வச்சா ஆயாவை பார்க்கலான்னு பெட்டுக்கு போன பக்கத்து பெட்ல தங்கராஜ் பார்த்து நடக்கலாம். அவனுக்கு லூஸ் மோஷன் தான். அவனுக்கு லூஸ் மோசன் சேர்த்துக்கிறாங்க. 3 மணில இருந்து கஷ்டப்பட்டு நிக்கறாரு. அடி தள்ளிங்கறாங்க பாரு. அவரே தாடை பத்தாரு எனக்கு தாத்தா இருக்கு. அதனால தாத்தாவுக்கு நீ தான் கஞ்சியை தரணும். சரி பாட்டி நல்லா தானே இருக்காங்க? அப்படியே போனபடியே தான் இருக்குது. ஐயோ சரி. ஆனா டாக்டர்லாம் தயவு செய்து வந்து மண்டாட்டி இட்டு மூடுன்றாங்க. நல்லா ஆச்சுன்னா பாட்டி வீட்டுக்குள்ள வந்து ஏன் கூட்டு வராம இருக்க? நல்லா ஆவாதே இட்டு மூடுன்றாங்கம்மா. நல்லா ஆவாது யாரா கூட்டு போன்னு சொல்லுவாங்களா? சும்மா இருக்க மாட்டாளாம். பக்கத்து பெட்ல இருக்கிற பண்ணு எடுத்து துண்ணுறாளாம். சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு அவ கொலையா இருக்கதான் பண்ணு கொடுக்குறாங்களா? அதுக்கு பண்ணி யார் துண்ணா? அவங்களுக்கு உன்ன மாதிரி வயிறு பெரிய வயிறு பெருசாக்குறவங்களாம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க. எலும்புல சொருற மாதிரி இருக்குது பாரு, அதான் அவங்கள சீனி துண்ணும். ஏன் தாத்தா அப்படி சொல்ற? சரி பாட்டி இருக்கட்டும். உங்களுக்கு தேவையான கஞ்சி கொண்டு வரணும் அவ்வளவுதானே? காடு பெரிய காடு. தாத்தா எங்க இருப்பேன்னு கஞ்சி தருவேன். நீங்க சொன்னா தாத்தா நான் சொல்ற வழியா வந்தா தாத்தா 12:30 மணிக்கெல்லாம் எங்க இருப்பேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். சரி சொல்லுங்க தாத்தா. நீ நேரா போனேன்னு வச்சுக்கோ. போறேன். கடைசி லைட் எடுத்து பாரு. ஆமா அங்க ஒரு ஒத்தடி பாதை. ஒத்தடி 11 வரும். அங்க இருந்து பீசாங்கை பக்கம் திரும்பணும். லெஃப்ட்டா லெஃப்ட் சைடு தாத்தா. லெஃப்ட் அத சொல்லு. லெஃப்ட் சைடு சொல்லு. தமிழ் பாரு. இங்கிலீஷ் படிக்க வச்சேன்டா அவரு. நான் அத இங்கிலீஷ் படிக்க வச்சா எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல. அதனால தெரியல நான் என்ன பண்ணேன். லெஃப்ட் சைடு தாத்தா. அத இது பீசாங்கை லெஃப்ட்டா? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் திரும்பி வச்சுக்கோ. அங்க ஒரு கோண பனமரம். அங்க இருந்து சோத்தாங்கை பக்கம் திரும்பணும். ரைட். இது ரைட்டா? ரைட் சைடு. நான் பட்டுன்னு கத்துக்கிறேன் பாரு. கத்துக்கோ. இது லெஃப்ட் இது ரைட். சரியா பிடிக்கிறேன். சேதா ரைட்ல திரும்பி வச்சுக்கோ. அங்க ஒரு இடி விழுந்த புளிய மரம். அங்க லெஃப்ட் திரும்பி வச்சுக்கோ. பாயஞ்ச கிணறு. அது பக்கத்துல தான் எடுத்து வச்ச பாரு. 12 மணில தாத்தா அங்க தான் படுத்திருப்பேன். கஞ்சி எடுத்து டான் வந்துடணும். சரியா? ஒண்ணும் தெரியாத குழந்தை லெஃப்ட் ரைட்னு சொல்லி இப்படி இல்லாம குழப்பிங்க கிடப்பா. ஏண்டா ஏமா எத்தனை மணிக்கு வர சொன்னாரியா? 12:30 மணி. 12 மணிக்காவா? இந்த பக்கம் ஒரு கரும்பு தொடங்குது. இது வை பூந்து அந்த பக்கம் வந்தனா தாத்தா இருப்பாருங்க. தாத்தா இவ்வளவு தூரம் தோட்டத்துல இந்த வழி பூந்து அந்த வழி வரத்துக்குள்ள அவர் சோனை காய்ச்சிடுவாரு. அவர் நல்ல ஒரு மேரிக்கு அவர் எப்படி சொல்ற? அவர் அது மாதிரி வேலையை செய்ய மாட்டாரு. ஆமா உண்மையாதான் சொல்றேன். அவர் என்ன செய்வாருன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செய்து சொல்றேன், கருப்பாக்கிறவன நம்பாது. அப்ப தங்கராஜ் நம்பலாமா? அவன் வெள்ளையாக்கிறவன் அவனையும் நம்பாத. யாருதான் நம்புறாரு? கொஞ்சம் மாநரமாக்கிறவன. அப்ப நீதாங்கிற. நான் அதுக்கு தாத்தாரா கம்மிடுறான். அப்ப இவர் நம்பலாமா தாத்தா? மாநரமா அடி மானவரையும் பரவாயில்ல. கன்ஃபியூஷனான வழி சொல்றான். ஷார்ட்டா சொல்லலாம். சரி எடுத்து வச்ச பாரு. எங்க வர வழியில கேளு. அவங்க சொல்லுவாங்க கஞ்சத்தி டான் வந்துடணும். சரியா? சரி சீக்கிரம்